எல்லார் வீட்லேயும் பூஜை அறையில் பெரிய சைஸ் படம் ஒன்று இருக்குது. அது என்னடானா திருப்பதி வெங்கடாஜலம். என்ன காரணம்னா உண்டியல் அங்கே தான் பெருசாக இருக்குது. வராகசாமி படம் எங்கேயும் காணோம். ஏன்னா எதுக்குங்க நம்ம பண்டிகைலாம் இருக்குங்க அப்படின்னு கேட்குறேன். ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் கேட்கலங்க. சென்னையில் போக் ரோடில் ஒரு வீடு பங்களா விலைக்கு வந்தது. அந்த வீடு வந்து இல்லை பெரிய வீடு. ஒரு பிரபலமான நடிகர் அதை வாங்க போனார். அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீடை விற்கிறவர் பேரில் வராகம்ங்கிற வார்த்தை இருக்குது, வராகம்னா பண்ணின்னு அர்த்தம், வாங்காத அப்படின்ட்டார். அநேகமாக நான் நினைக்கிறேன் பூவராக நாயுடுன்னு இருந்திருக்கும், ஏதோ சம்திங் லைக் தட். அவர் விட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு நடிகர் என்ன பண்ணார், எனக்கு வராகம்னா பரவாயில்லன்னு காசு கொடுத்து வாங்கிட்டார். வாங்கின உடனே என்ன ஆச்சுன்னா அந்த நடிகருக்கு ஏகப்பட்ட படம் புக்காகி டாப்புக்கு கிருன்னு போயிட்டார். இந்த விட்ட நடிகர் இருக்காரே ரொம்ப ஃபீல் பண்ணார். ஐயையோ எவனுக்கு எடுத்து விட்டான்டா நம்மள. ஏமாந்தவர் ஜெமினி கணேசன், வாங்கினவர் சிவாஜி கணேசன். எதுக்கு சொல்ல வரேன்னா வராகத்தின் பெருமையை சொல்ல வரேன். வராகம்னு பேர் வைங்கன்னு சொன்னால் ஐயா அதுக்கு மீனிங் ஒரு மாதிரி போகுதுங்க, அதில் அவன் நல்ல பேராக சொல்லுங்கள். வராக பெருமாள் வந்து உங்களுக்கு ஞானமும் தருவார். அவருக்கு ஞானப்பிரான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஞானப்பிரான்கிற பேர் வராக பெருமாளுக்கு உண்டுங்க. ஏன்னா வராக புராணத்தில் அவ்வளவு ஞானம் சொல்கிறார் அவர். அந்த வராக புராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு கிடைக்குது, தயவு பண்ணி படிங்க.